This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். சாதம் மட்டும்தான் வடிக்கிற வேலை. இல்லை பழைய சாதம் இருந்தால் கூட நம்ம காலையிலே வடித்த சாதம், இல்லை மதியம் வடித்த சாதம் நைட்டு இருந்தால் கூட இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு ரெசிபி. குழம்பு வைக்கணும், கூட்டு வைக்கணும் அப்படிங்கிற எந்த வேலையே இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த ரைஸ் செஞ்சு இதற்கு அந்த சோயாவை சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த சாதம் பண்ணுறதுக்கு 200 கிராம் சோயா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கலாம். கடுகு பொரியும் போதே கொஞ்சமாக சோம்பு நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கிடுவோம். லைட்டாக பச்சை வாசனை மட்டும் போனால் போதும், நல்லா வதக்கணும்னு தேவையில்லை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் சேர்த்து வதங்குற கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதுதான். ஏற்கனவே நான் சாதம் வடிக்கும்போது நம்ம உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கணும். சாதத்தில் உப்பு போடாமல் வடிச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிப்போம். சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகாத வரைக்கும் வதக்கினா போதும். தீயை குறைவாக வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க சோயாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அதை வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நம்ம இதில் வதக்கினாலே போதும். அந்த மசாலா எல்லாமே அந்த சோயாவில் ஒட்டிக்கிடணும். மசாலாவும் சோயாவும் நல்லா ஒன்று போல் வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி ஒன்று போல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சாப்பாடை சேர்த்துக்கணும். சாதம் நான் ஏற்கனவே வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து மெதுவாக கிளறி விடுங்க.
இது வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தக்கன பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே நல்லா கிளறி எடுத்தாச்சு. இதில் நம்ம இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கிளற வேண்டாம். லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சோயா சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.